நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு வகுப்பறையில் வந்து வாத்தியார் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தார். அப்போ வந்து அந்த வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கு வந்து சந்தேகம் இருந்தது. சார் எனக்கு ஒரு சந்தேகம், அதை நான் வந்து உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு. கேளுப்பா தம்பி அப்படின்னு. அப்போ அந்த மாணவன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்னையா வித்தியாசம். உடனே ஆசிரியர் அந்த மாணவனை நேராக ஃபஸ்ட்டு ஒரு சோழ வயலை கூப்பிட்டு போயிடுவார். சோழ வயலை கூப்பிட்டு போனோடனே இந்த சோழ வயலில் போயிட்டு இருக்கிறதுலே பெரிய சோளமாக வந்து நீ பறிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு. சரின்னு அந்த மாணவனும் சோளக்காட்டுக்குள்ள போனான். ஃபஸ்ட்டு ரோட போனான். ஃபஸ்ட்டு ரோவில் போனால் நல்லா பெரிய சோளக்கருதாக இருக்குது, அதை அவன் பறிக்கலை. அடுத்தது இன்னொரு ரோவில் போனான். அதில் போனால் அதை விட கொஞ்சம் பெரிய சோளம், அதையும் அவன் பறிக்கலை. அப்புறம் 3வது ரோவுக்கு போனான். அதில் பார்த்தா அதுலேயும் பெருசாக இருந்தது. இதோட நல்லா பெருசாக கிடைக்குன்னு கடைசி ரோவுக்கு போகும்போது அங்கே ஒரு சின்னோண்டு சோளம் கிடச்சிது. அதை அவன் கையில் பறிச்சுக்கிட்டு வந்து ஆசிரியர்கிட்ட, ஐயா இந்தாங்க, இந்தாங்க சோளம், இந்த சோளம் தான் கிடச்சிது அப்படின்னு. இதுதான் நீ பறிச்சது பெரிய சோளமாப்பா அப்படின்ட்டு. இல்லையா, நான் ஃபஸ்ட்டு ரோவில் போனேன், பெரிய சோளமாக இருந்தது. உடனே எனக்கு ஆசை வந்துடுச்சு. உடனே அடுத்த ரோவில் போனால் இதோட பெருசாக கிடைக்கணும். அங்கே போனால் இதோட பெருசாக இருந்தது. சரி, இன்னொரு ரோவில் போனால் அதுலேயும் இதோட பெருசாக இருந்தது. ஆனால் கடைசி ரோவில் போனால் இவ்வளோண்டு கிடைக்கும். இதுதான்ப்பா, நம்ம வந்து இதை விட நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காதலை வந்து மிஸ் பண்ணிடுறோம். இதுதான் காதலோட அர்த்தம். சரி, இன்னொரு சந்தேகம் கேட்டேனே, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு என்ன வித்தியாசம். உடனே ஒரு நேராக அந்த மாணவனை கூப்பிட்டு ஒரு மாந்தோப்புக்கு போனார். மாந்தோப்பில் போயிட்டு இந்த மாந்தோப்பில் ஃபஸ்ட்டு சொன்ன விதிமுறையே தான். ஃபஸ்ட்டு போனது ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறத பறிச்சிட்ட உடனே அடுத்தது அதுக்கு மேலே பெருசாக இருந்தால் பறிக்கக்கூடாது. சரி, அதையும் அவனும் அதே விதிமுறை தான் சொல்லிட்டு அவனும் உள்ளே போனால் நல்ல பெரிய மாம்பழமாக கிடச்சி அதை பறிச்சுட்டு அப்புறம் உள்ளே போய் சுற்றி பார்த்தா இதை விட பெரிய மாம்பழமாக இருந்தது. ஆஹா, நம்ம ஃபஸ்ட்டு பறித்து மிஸ் பண்ணிட்டோங்கடா அப்படின்ட்டு அந்த மாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட வாத்தியார்ட்ட, சரி நீ இதுதான் இந்த தோட்டத்துலேயே நீ பறிச்சது பெரிய மாம்பழமா அப்படின்ட்டு. இல்லையா, நான் சுற்றி போனால் இதோட பெரிய மாம்பழமாக இருக்கு. ஆனால் விதிமுறையினால் இந்த ஒரே ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு கல்யாணம்னா ஃபஸ்ட்டு பறிச்சிட்டோன்னா அவ்வளோதான், அதோட இதுதான். அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணால் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணோம்னா தான் கல்யாணன்றது ஃபஸ்ட்டு அவ்வளோதான். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.